முக்கியமா டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. பட் அதையும் மீறி எனக்கு இதுதான் வேணும்னு இருக்கிறவங்க தாராளமாக வரலாம். எங்கள் ஸ்டுடியோ மூலயமா நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணுறோம். யாராக இருந்தாலும் வாங்க. ஓகே ஓகே. நாங்க ஃபேன் டப்பிங் ஆரம்பிச்சப்ப ரொம்ப கேவலமா பண்ணுவோம். இப்போ வந்து ஆக்சுவலி பண்றோம். நான் அதான் சொல்றேன். இப்போ நாங்க ஒரு ஸ்டுடியோ ஒரு செட்டப் அப்படின்னு எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நாங்க பண்றது வேற, எதுவுமே இல்லாம நீங்க பண்றது வேற. ஸோ இது அதுன்னு கம்பேரே பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பெஸ்ட் தோணுதோ அதை பண்ணுங்க. என்னைக்குமே வந்து இப்போ நான் ஸ்டுடியோவில் உட்காந்து பண்றதை உங்களால வீட்டில் உட்காந்து பண்ண முடியாது. டப்பிங் அப்படிங்கிறது அதோடைய செட்டப்ல பண்ணா மட்டும்தான் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்க கையில என்ன இருக்கோ அதை வச்சு ஒர்க் பண்ணுங்க. இது வேணும் அது வேணும், எந்த ரிக்யர்மெண்ட் நீங்க பண்றது உங்களுடைய மன ஒரு திருப்திக்காக பண்றீங்க, அதை பண்ணுங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அஃபிஷியல் டப்பர் ஆகணும் ட்ரீமோட எங்கள் ஸ்டுடியோவில் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இருக்கு ப்ரோ. அதான் அதுக்கு என்னன்னு நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிறது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. என்னன்னா ஏற்கனவே நிறைய போட்டிகள் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க எங்களோட இண்டஸ்ட்ரியிலேயே, நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல அது யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்க தான் வந்து அதுல இறங்க முடியும். அப்படியே இறங்கினாலும் மாத வருமானம் அப்படிங்கிறது கிடையாது. எபிசோடுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் அந்தந்த கேரக்டர் பொறுத்து இருக்கு. நீங்க ஒரு எபிசோட்ல 5 நிமிஷம் பேசியிருப்பீங்க, ஒருத்தர் 2 மணி நேரம் பேசியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். பேமெண்ட்டும் எபிசோட் முடிஞ்சதும் கைக்கு வராது. ஸோ டெலிகாஸ்ட் ஆகி டெலிகாஸ்ட்க்கு அப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ வெளியில இருந்து பார்க்கறதுக்கு ஈஸியா தெரியும், உள்ள இருக்கிறதால சொல்றேன். உங்களுக்கு ஒரு பேக்கப் அப்படின்னு ஒன்று இல்லாம யாரும் வந்து கண்மூடித்தனமா இறங்காதீங்க. உங்களுக்கு ஒரு பேக்கப் இருக்கு, ஃபேமிலி சமாளிச்சுப்பாங்க. நீங்க ஒரு 1 or 2 years இதுல ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்க மேல வருவீங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் உடனே எடுத்ததும் தயவு செய்து யாரும் இன்வெஸ்ட் பண்ணி இறங்காது. ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்றது தான் இங்க ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. கண்டிப்பா அது பெரிய அமௌண்ட், பெரிய அமௌண்ட் தான். அது சின்ன அமௌண்ட் கிடையாது யூனியன் மெம்பர்ஷிப் ஃபீ அப்படிங்கிறது. பட் அதையும் மீறி எனக்கு இதுதான் வேணும்னு இருக்கிறவங்க தாராளமா வரலாம். எங்க ஸ்டுடியோ மூலயமா நாங்க என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்க பண்றோம். யாரா இருந்தாலும் வாங்க. ஓகே ப்ரோ. ஆரிஷ் அனுப்புறோம் ப்ரோ. கண்டிப்பா அனுப்புங்க. அவர் நான் இது வரைக்கும் அவருக்கு கால் பண்ணல. அன்னைக்கே விசிட்டிங் கார்டு கொடுத்து அவர் கூப்பிடல. அவர்கிட்ட சொல்லுங்க. அத ப்ரோ நாங்க காலை எத்தனை தாட்டி போட்டு டேய் போய் பேசுடா டேய் எனக்கு கூச்சமா இருக்குடா டேய் கான்ஃபரன்ஸ் வரீங்களாடான்னு கேக்குறான் ப்ரோ. கான்ஃபரன்ஸ் நேர்ல வந்து ஓகே ப்ரோ, நேர்ல அனுப்பி ப்ரோ. கண்டிப்பா. ஆக்சுவலி அந்த கான்டெஸ்ட்டுக்கு நாங்க அனுப்புறதுக்கு வேற ஒருத்தனை கால் பண்ணி வீட்டுக்கு போய் அவனை பிடிச்சிட்டு எடுத்துட்டு போக வச்சோம். இல்ல கூச்சப்பட்டா வேலைக்கு ஆகாது. இந்த ஃபீல்டுக்கு மீடியால வரணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூச்சம் அப்படின்றதா அது ஒர்க் ஆகாது. ஆக்சுவலி அவனுக்கு டப் பண்றதுல கூச்சம் இல்லை. நீங்க உங்ககிட்ட பேசுறது அதான் சொல்றேன். அது எதுலையுமே இருக்கக்கூடாது. மீடியான்னு ஒன்று வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஷைனஸ் அப்படிங்கிறது ஒன்று அறவே ஒழிச்சிட்டு ஓப்பனாக இருந்தால் தான் வந்து பெட்டரா இருக்கும். லைக் என்ன அதுதான் முக்கியமான விஷயம். கூட்டம் அழும்போது எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியல. இன்னும் நம்ம நெருட்ட டீம் வரல. அவங்க வருவாங்க, வந்து அவங்க ஒரு ஷாக்கு பார்க்கட்டும். வணக்கம் ப்ரோ. எப்படி டப்பிங் பண்றாங்க? அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. பெரிய பெரிய டைலாக் தப்புலாம் வருமே. எப்படி பேசுறாங்க? அதுவும் நருட்டோ வாய்ஸ்ல அவெல்லாம் ரொம்ப பேசுறாங்க.